அன்னையர் நினைவாக தாய்மை போற்றும் விதமாக தாய் சேய் சிலை திறப்பு. கோயமுத்தூர் மே 21, 2025 அன்னையர் தினம் நினைவாக தாய்மை போற்றும் விதமாய் தாய் சேய் சிலை கோவை தடாகம் சாலை லாலி ரோடு சந்திப்பு ரவுண்டானாவில் அமைக்கப்பட்டுள்ளது. குட் ஈவினிங், வணக்கம். இன்னைக்கு தாய் சேய் சிலையை இன்னைக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு மதர்ஸ் டே செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு எல்லாரும் இங்கே ஜாயின் ஆகிருக்கோம். எதுக்காக இது ஒரு ஸ்பெஷல் டே? தாயின்னு சொல்கிறது உலகத்தில் நிஜமான தெய்வம். தெய்வம் யாரும் நாங்கள் என்றைக்கும் பார்க்கல, கோவிலில் சிலையை தான் பார்க்குறோம். அந்த தாய் தான் நிஜமான தெய்வம். தாய் நமக்காக 9 மாதம் கஷ்டப்படுறாங்க. பால் கொடுத்துட்டு, உணவு கொடுத்துட்டு, படிப்பு கொடுத்துட்டு, ஒரு கண்குட்டியே சிங்கமாக மாற்றுறதே தாய். அதனால் தாய்மையை கொண்டாடுறதுக்காக எல்லோரும் இங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம். இது இந்த பாக்கியம் ராவ் ஹாஸ்பிட்டல் கொடுத்ததுக்கு நாங்கள் கார்பரேஷன், கமிஷனர், கலெக்டர், ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் எல்லாத்துக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். மிஸ்டர் சதீஷ் அப்புறம் மகாபால் அவர் இந்த ஸ்டாச்சுவை உண்டாக்கியிருக்காங்க. ரொம்ப அழகான ஸ்டாச்சு. வி ஆர் தேங்க்ஃபுல் டு தெம் ஆல்சோ. இந்த ப்ராஜெக்ட் செஞ்சது ராவ் ஹாஸ்பிட்டல். ராவ் ஹாஸ்பிட்டல் 70 வருஷமாக இங்கே கோயம்புத்தூருக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கு. எங்கள் மாமனார் மேஜர் ராவ் இந்த ராவ் ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது 72 வருஷம் முதல்ல. அப்படி இப்போ 50 வருஷமாக நான் டாக்டர் ஆஷா ராவ், அப்புறம் எங்கள் கணவன் டாக்டர் எஸ்ஆர் ராவ், அப்புறம் எங்கள் சன் தாமோதர் ராவ் எல்லோரும் சேர்ந்து இங்கே சேவை செஞ்சிட்ருக்கோம். ராவ் ஹாஸ்பிட்டலோட எய்ம் விமென்ஸ் கேர் அண்டர் ஒன் ரூஃப். இவ்விழாவை ஒட்டி கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இன்று நடைபெற்ற சிலை திறப்பு விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பவன்குமார், கோவை மாநகராட்சி ஆணையர் திரு சிவகுரு பிரபாகரன் மற்றும் கோவை மாநகர காவல்துறை ஆணையர் திரு சரவணசுந்தர் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் விழாவில் இணை இயக்குனர் மருத்துவர் தாமோதர் ராவ், இயக்குனர் நிர்வாகம் திருமதி தீபிகா ராவ் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.